வணக்கம் அண்ட் வெல்கம் டு மரி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ்ல யூனிட் நம்பர் 3 ஆன புக் பார்க்க போறோம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் அந்த புக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இண்டெக்ஸ் என்ன இருக்கு, அந்த புக்ல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்க போறோம். மெயினா இது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஒரு டாபிக் வச்சிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு டாபிக்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் ஒரு டாபிக் மெயின் டாபிக் இருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் ஒரு முக்கியமான டாபிக் இது. ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் என்ன பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் நேனோ டெக்னாலஜி. இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் 1ல இருந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து எக்கச்சக்க கொஸ்டின் கேட்டாங்க குரூப் 1 மெயின்ஸ்ல. ஸோ கண்டிப்பா இதுல இருந்தும் நமக்கு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரோபோட்டிக்ஸ் அண்ட் நேனோ டெக்னாலஜி பத்தி நல்லா நம்ம டெப்தா கொடுத்துருப்போம். அடுத்து கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஒரு டாபிக் இருக்கு, பேட்டரிஸ் இருக்கு, கேஸ் இருக்கு, அப்புறம் எல்பிஜி இருக்கு. ஸோ அடுத்து பாலிமர்ஸ் இருக்கு. அடுத்து கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், ஆன்டிபயாட்டிக்ஸ், அப்புறம் ஜிஐஎஸ். ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக். இது ஜியோகிரபிலேயே ஒரு முக்கியமான டாபிக் இது. அடுத்து பயாலஜி. ஸோ பயாலஜில பயோடெக்னாலஜி அதே மாதிரி தான். இப்ப நம்ம போன குரூப் 1 எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பயோடெக்னாலஜி, ஜெனடிக் இன்ஜினியரிங்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து பிளான்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங், இதெல்லாம் கொஞ்சம் புது டாபிக் தான். கண்டிப்பா இதெல்லாம் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜிஎம்ஓட என்ன ப்ராப்ளம் இருக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பிளான்ட் பிசிக்கல்ஸ் கேட்கலாம். இது எல்லாமே ஒரு முக்கியமான டாபிக். இது எல்லாம் இப்ப வரக்கூடிய டெக்னாலஜி தான். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், அப்புறம் பிசிஆர், ஆர்டிபிசிஆர் சொல்லுவாங்க, கொரோனா இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் எல்லாம் இதுதான் வரும். அப்புறம் அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஒரு டாபிக். அடுத்து சாஃப்ட்வேர் டைப்ஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வேர்டு ப்ராசஸர், ஸ்ப்ரெட்ஷீட், பிரசன்டேஷன், கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், மல்டிமீடியா அண்ட் அப்ளிகேஷன். ஸோ இதுதான் இந்த புக்ல உள்ள ஓவரால் டாபிக்ஸ் இருக்கு. கண்டிப்பா வாங்கி படிங்க. உங்களால 2A எக்ஸாம்க்கு கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும்.